நந்தகுமார் சார், நீங்கள் எதனால் இப்படி ஒரு கருத்துருவாக்கம் வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி பலம்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. காரணம் என்னென்னா, விஜய் அவர்கள் இன்றைக்கி தேர்தலுக்குள்ளார வந்திருக்காரு. இப்போ சுஷில் சொல்கிற மாதிரி வந்து விஜய்க்கு என்ன நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்குதான்னு கேட்குறாரு. இப்போ ஒரு கர்ப்பிணி, நிறைமாத கர்ப்பிணி இருக்கா அப்படின்னாக்கா, அது வயிற்றில் குழந்தை இருக்கிறனால தான் அந்த பொண்ணு கர்ப்பமாகவே இருக்கா. நீ வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம், குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கர்ப்பமாக இருந்துச்சா, வயிற்றுக்குள்ளார குழந்தை இருக்கான்னு நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அபத்தமான வாதம் வந்து அவ்வளோ அபத்தமான வாதம் சுஷில் சொல்கிறது. இப்போ வந்து ஒரு சர்வே பண்ணுறாங்கனாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி சற்றேறக்குரிய 15% 20-25% வரைக்கும் வேரியஸ் சர்வேஸ் வந்து விஜய்க்கு வந்து வாக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் வந்து இன்றைக்கி விஜயனுடைய வரவு அனைத்து தரப்புக்குமே வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குது இந்த 2026 தேர்தல் முடிவு. அதனால தான் இன்றைக்கி 4.25 வருஷம் வந்து நாங்கள் வந்து ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்துருக்குறோன்னா கூட இன்றைக்கி வண்டி தாங்குமா, லோடு தாங்குமா தாங்காதான்னு ஒரு 22 பேர்த்த தூக்கி உட்கார வச்சுருக்காங்க. இன்னும் யார் வந்தாலும் ஏற்றிக்கலாங்கிற அளவுக்கு வந்து வண்டி அங்கே ஓப்பனாக வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய பொற்கால ஆட்சியாங்கிறது அதுக்குவே அது வந்து சான்று. அதோடு இன்றைக்கி வந்து இது வதந்தியா வதந்தி இல்லையாங்கிறத விட ஏன் இந்த மாதிரி பேசுபடு பொருள் ஆகுது அப்படின்னு பார்க்குறேன்னா, விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலே சொன்னார், நம்ம கூட கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு நாங்கள் தரோம் அப்படின்னு முதல் மாநாட்டிலே விக்கிரவாண்டிலே சொன்னார். அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு வந்து அவங்களோட கூட்டணி போய் எந்த கட்சியும் சேரலை. அப்பயே வந்து ஒரு கருத்துருவாக்கம் பண்ணப்பட்டது. காங்கிரஸ் வந்து திமுக கூட பிரேக் பண்ணிவிட்டு தாவேக்கா கூட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது கருத்துருவாக்கம் வதந்தியோ இல்லை. ஏன்னா அது வந்து சொன்னது முழுக்க முழுக்க காங்கிரஸ்காரர்களும் திமுக காரர்களுமே, ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கிறவங்களே வந்து பொது வெளியில் எந்த அளவுக்கு வந்து ஒரு குடிமைப்பிடி சண்டை நடந்ததுங்கெல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்போது அதை வந்து அதிகமாக பேசப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, மக்கள் காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு வெளியேறி விஜய் கூட போய் சேரணும்னு விருப்பம் இருந்தனால அது பூதாகரமாக ஆக்கப்பட்டது. அப்போ நீங்கள் அந்த விஷயம் எப்பயுமே ஒரு பொதுமக்கள்கிட்ட எந்த விஷயத்துக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குதோ, ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கோ, அந்த விஷயம் அதிகமாக பேசப்படும். அது நீங்கள் புரளினே கூட வச்சுக்கங்க, இல்லை வதந்தினே வச்சிங்கன்னா கூட மக்கள்கிட்ட அந்த கருத்துருவாக்கத்துக்கு அந்த புரளிக்கு ஒரு பவர் இருந்துச்சுன்னா அது பெரிதாக பேசப்படும். அப்போ காங்கிரஸ் போய் தாவேக்கா கூட சேர்ந்தா ரொம்ப நல்லதுன்னு காங்கிரஸ்காரங்க மட்டும் இல்லை, பல பேர் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்தாங்க. அதனால் அந்த கதை 3 மாதம் ஓடிச்சு. வெறும் 30-40 நாள் இல்லை, 3 மாதம் அந்த படம் ஓடிச்சு. இன்னைக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வதந்தினே வச்சுக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே அரசியல் என்ன? பாரதிய ஜனதா எதிர்ப்பு. அப்போ அந்த பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறத மட்டுமே ஒரு மையக்கருவா வச்சு கடந்த 3 தேர்தலை சந்திச்சு வச்சுட்டு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து திராவிட சித்தாந்தங்கள்லாம் என்னென்ன கூட இன்னைக்கு ஒரு பரீட்சை வச்சிங்கன்னா ஃபெயில் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு அதெல்லாம் மறந்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் வரும்போது இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய எதிர்ப்பு வாக்கை வந்து அவர் எடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டில் கூட இந்த ஒரு வதந்தியை பரப்பிவிடலாம். இது யாருக்கும் இல்லை. அப்போ இன்னைக்கு இவர் சொல்றாரு இல்லையா, இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ மக்கள்கிட்டையும் இது அதிகமாக பேசப்படுது. அப்போ அதிகமாக பேசப்படுறது என்னன்னா, இன்னைக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு வதந்தி பரப்புனா கூட மக்கள் அதிகமாக என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, அப்போ திமுகவுடைய இந்த 4.25 வருஷம் இந்த மோசமான ஆன்டி இன்கம்பன்சி, ஹை டிகிரி ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சா பரவாயில்ல, அதுக்கு தாவேக்கா கூட வந்து அதிமுக கூட்டணியிலையும் என்டிஏ கூட்டணி அவங்களுடைய கூட்டணியில போய் சேர்ந்தா பரவாயில்லைங்கிற பொதுமக்களுடைய கருத்து அதிகமாக அதுக்கு உடன்பட்டு இருக்கிறனால இது வதந்தியா இருந்தா கூட ஹையஸ்ட் டிராக்ஷன் எடுக்குது. அப்ப இது வதந்தினா கூட இது வந்து சாதாரண ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலமா போயிரும்ல. நீங்க அந்த பலமா இருக்கும் அப்படிங்கறத தானே நம்ம பார்க்க முடியும். ஆமா, அதனால தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அப்ப இன்னைக்கு வந்து திமுகவை வந்து எந்த இடத்துலயும் வந்து ஒரு பாயிண்ட்ல கூட விட்டுறக்கூடாது. அப்ப வந்து ஏற்கனவே அதிமுக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு கூடுதலா வரும்போது அதிக பலம் தானே. சரி, இப்ப ஐயா அது அமையலைன்னு வைங்களேன், ஒரு தாவேக்கா என்டிஏக்குள்ள வரல அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா போயிரும்ல. ஒரு நல்ல கூட்டணி அமையல் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் அந்த நெரேட்டிவ் இப்ப நீங்க சொல்ற அந்த புள்ளிய நோக்கி தான் இந்த வதந்தி கிளப்பப்படுது. அப்ப அதாவது என்னன்னாக்கா, இதுல 2 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு, இவங்க வதந்தியா இருந்தா கூட பொதுமக்கள்கிட்ட அது வரவேற்பு இருக்கு, பரவாயில்ல. அப்ப திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்குது, கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு, ரவுடிசம் அதிகமா இருக்கு, பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை அதிகமா இருக்கு, ஸ்கூல்ல பாதுகாப்பு இல்லை, நம்ம மாநாட்டுக்கெல்லாம் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கிறோம், ஒரு சத்துணவு போடுறதுக்கு கண்டிஷனை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறமே.
அப்ப இந்த அளவுக்கு வந்து சீர்கெட்டு கிடக்குது. போக்சோல வந்து அதிகமான கேஸ் வந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட முடியாதாங்கிறது மக்கள் கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால இது வதந்தியான்னு தெரிஞ்சு கூட மக்கள் வந்து அது பேசுபடு பொருளா அவங்க ரசிக்கிறாங்க. இதை பரவாயில்ல, அப்ப எந்த இடத்துலயும் திமுக திருப்பி 2வது தடவை ஜெயிச்சிடக்கூடாது, அதற்கு விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போய் அதுக்கு ஒரு பலம் சேர்த்துனா நல்லா இருக்குமேங்கிறது ஒரு மக்களுடைய பார்வையா இருக்குது. அதனால அது வதந்தியா இருந்தாலும் அது அதிகமா பேசப்படுது. மக்கள் ரசிக்காத ஒரு வதந்தியோ இல்ல வந்து ஒரு செய்தியோ பெருசாக பேசப்படாது. அப்ப மக்கள் கிட்ட இந்த எதிர்பார்ப்பு இருக்குதுங்கிறதையும் நான் பாக்குறேன். அப்போ இது மக்கள் விரும்புறாங்களா விஜய் இந்த பக்கம் வரணும் அப்படின்னு? அதனால தானே இப்ப இந்த அளவுக்கு வந்து அது டிராக்ஷன் ஆகுது. இப்ப மக்கள் இதை விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன், அட போப்பா இதெல்லாம் போய்ப்பா அப்படின்னு போயிடுவாங்கல்ல. ஏன் வந்து இந்த கடந்த ஒரு 5-6 நாளா வந்து இது செய்தியை பெருசா பேசப்படுது, மக்கள் கிட்ட அது வந்து எடுபடுது. இந்த செய்தியை போட்டா மக்கள் பாக்குறாங்க, மக்கள் பேசுபடு பொருளாவது, இதை பத்தி எழுதுறாங்க. அப்ப மக்கள் விரும்புறாங்க. இதை எதை விரும்புறாங்க? அதிமுக கூட்டணியை வந்து ஸ்வீப் பண்ற அளவுக்கு கொண்டு வரணும், திமுகவை வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் மக்களை வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தூண்டுது. ஆனா இது விஜயனுடைய முடிவு. இது அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க எது சொல்றாங்கிறது அவங்க இல்லங்கிறாங்க. இங்கேயும் வந்து எடப்பாடியார் அவர்களும் இல்லன்ட்டாரு, நயினார் நாகேந்திரனும் இல்லன்ட்டாரு. நீங்க 2 பேர்த்தினுடைய பேர் இதுல தலைப்புல கொடுத்திருக்கீங்க. எல் முருகன் அவர்கிட்ட நீங்க பேட்டியை நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா என்டிஏ மீட்டிங்க்கு என்டிஏ கூட்டணி தலைவர்கள் எல்லாம் வருவாங்களான்னு கேட்கறாங்க. அதுக்கு தான் எல்லாரும் வருவாங்கன்றார். அதுக்கப்புறம் இல்ல விஜய் கூட்டணிக்கு வருவாருங்களான்னு கேட்கும்போது தான் இதை பத்தி அண்ணன் சொல்லுவாருன்னாரே ஒளி அது எந்த அண்ணன் சொல்லல. இதை க்ளோஸா நீங்க அவருடைய இன்டர்வியூ நீங்க பார்க்கணும். அடுத்தது செல்லூர் ராஜர் அவர்களுடைய பேச்சை எடுக்கும்போது தெளிவா சொல்றாரு, நாங்க எந்த கட்சி எங்களோட கூட்டணி இருக்கும் போதும் நாங்க அவங்கள திமுக மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா காங்கிரஸுடைய வேதனையே அதுதான். எங்களை மதிக்கிறத விடுங்க, எங்களை அவமரியாதை செய்யறாங்க திமுக தான் இத்தனை வருத்தப்பட்டாங்க. அப்ப நாங்க எந்த கூட்டணி கட்சியா இருந்தாலும் அவங்கள தோல்ல தூக்கி வச்சு சுமந்து கொண்டாடுவோம் அப்படிங்கிறார் அவர். அதை அவர் மையப்படுத்தி சொன்னதே காங்கிரஸையும் உதாரணமா சொல்றாரு. காங்கிரஸ் வந்து இப்ப கூட எங்க கிட்ட பேசும்போது பாருங்க, இங்க இருக்கும்போது எவ்வளவு இணக்கமா இருந்தாங்க, அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு அங்க இணக்கம் இல்லை அப்படிங்கிறார். அப்ப உடனே வந்து இன்னைக்கு விஜய் வந்தாருனாங்கிறது அடுத்த கேள்வியா வருது. நாங்க தான் சொன்னோம் இல்லைங்க, எந்த கூட்டணி எங்க கூட எந்த கட்சி எங்களை நம்பி வந்தாலும் அவங்கள எங்க கட்சி ஆட்களை எப்படி நாங்க வந்து தூக்கி சுமப்போமோ அதே மாதிரி கூட்டணி கட்சி ஆட்களையும் தூக்கி சுமப்போம். வேறு கட்சி ஆள்கள் எங்க கட்சி ஆளுங்கிறதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை நம்பி வரவங்களை ஜெயிக்க வைக்கிறோங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல செல்லூர் ராஜ் அவர்கள் பேசுறாரு. அப்ப இந்த 2 பேசையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இதை பெருமாள் சார் நீங்க என்ன சொல்றீங்க? இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ். இந்த நரேட்டிவ் வந்து எந்த விதத்திலையும் உண்மை இல்லாத விஷயங்களின் மீது கட்டப்படுது. ஏன்னா அஇஅதிமுக என்டிஏ கூட்டணி ஐயா விஜய் பக்கம் தூது அனுப்பவே இல்லை. ஐயா விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வரவே இல்லை. அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுல அண்ணன் என்ன பாயிண்ட மிஸ் பண்றாங்கன்னா, இப்ப மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதால் அது பரவுதுன்னு சொல்றதுக்கும் இது திட்டமிட்டு பரப்பப்படுகிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது திட்டமிட்டு ஊடகங்களில் பரப்பப்படுகிறது, திரும்ப திரும்ப பேசு பொருளாக்கப்படுகிறது. இதை பற்றி எழுதுகிற ஃபேக் ஐடிஸ் எல்லாம், அந்த ஐடி எல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம, ஏன்னா நந்தகுமார் அண்ணன் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஆள். இப்போது அண்ணன் அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டாங்கன்னு வைங்க, இப்போ மக்கள் அதை விரும்புகிறாங்க. அதில் என்ன ஆபத்து இருக்குன்னா, இப்போ மக்கள் அப்படி ஒரு கூட்டணி வரணும்னு விரும்புகிறாங்க, வரலன்னா அது 2 பேருக்கும் பலவீனம் தானே. இல்லை நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். அவர் என்னுடைய சரியா பல பேச்சுக்கள் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி இன்றைய தேதியில் ஒரு 15 to 20, 25% நான் தெளிவாக சொல்லிட்டு தான் சொன்னேன். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் அவர்கள் தனித்து களம் கண்டாருன்னா ஆட்சி அமைக்க முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ யாரோ தோக்கிறதுக்கோ யாரோ ஜெயிக்கிறதுக்கோ விஜயனுடைய வாக்கு வங்கி பயன்படும், விஜய் அவர்கள் அரியணையில உட்கார்றதுக்கு பயன்படுமா? அப்ப இந்த இடத்துல மக்கள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி வேஸ்டா போயிடக்கூடாது. அதோட நீங்க இப்ப நம்மளுடைய நியூஸ் 7 ஒரே நிமிஷம் இதை முடிச்சிடறேன். நியூஸ் 7 வந்து இந்த வாக்கு நீங்க அந்த ஸ்பிக் மீடியாவுடைய வாக்கு வங்கி இது நீங்க அந்த சர்வேவை அனலைஸ் பண்ணும்போது அதுல தெளிவா சொல்லப்பட்டிருந்துச்சு, விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தில் 12.5%, கரெக்டா சொன்னா 12.45% திமுக இருந்து எடுக்கப்படுது, அதிமுக இருந்து 2.95%, பாரதிய ஜனதாலிருந்து 3.5%. அப்போ பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியிலிருந்து 6.5%, 12.5% வந்து திமுக இருந்து எடுக்கும் போது இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா பேசிக்கு ஒரு 6.5%
அதிமுகக்கு அட்வான்டேஜா வருது. அப்போ இன்னைக்கு டிவிக்கு அதிமுக கூட்டணிக்குள்ளார போகலனா கூட அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இஸ் கோயிங் டு வின் திஸ் கேம். ஆனா திமுக அந்த கூட்டணியில தாவேகா போய் சேரும்போது ஸ்வீப் ஆகும். ஸ்வீப்புக்கும் வெற்றிக்கும் உண்டான வித்தியாசத்தை நான் சொல்றேன். சேரலாம் ஒண்ணாகாது. அப்பயும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். அண்ணா அதுதானே நரேட்டிவ். இல்ல இந்த இடத்துல நீங்க மிஸ் பண்றீங்க. இல்ல நம்ம நரேட்டிவ்ங்கிறது என்னன்னா, அதனால தான் சொல்ல வரேன். கேட்றோம் என்ன சொல்ல வரீங்க பெருமாள்? நரேட்டிவ்னா என்னன்னா, 2 பேரும் பலமா இருக்காங்க, இப்ப 4 பேரும் பலமா இருக்காங்க, 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றது யதார்த்தம் இல்ல. அதுல என்டிஏ ஒரு விதமா இருக்கு, ஐயா விஜய் ஒரு விதமா இருக்காரு, இவங்க 2 பேரும் போய் சேரணும்னு மக்கள் விரும்புறாங்க. சரி, மக்கள் விரும்புறாங்க, அதனால தான் இது இவ்வளவு பரவலா பேசப்படுது. சரி, 2 பேரும் நாளைக்கு சேரலைன்னா மக்கள் என்ன பேசிப்பாங்க? 2 பேரும் சேரணும்னு மக்கள் விரும்புறாங்கன்னு என்ன சொல்றாரு. சரி, நாளைக்கு இதே மக்கள் மனதுல இவங்க 2 பேரும் சேராம போயிட்டாங்கன்னா அது என்ன மாதிரி தாக்கத்தை என்ன வரும்னா, நான் ஏற்கனவே என்ன சொல்லி சொன்னேன்னா, தாவேகாவை நீங்க அனலைஸ் பண்ணுவீங்கன்னு உங்க அனலைசிஸ் மக்கள் மனசுல எப்படி வரும்னு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே என்னது இருக்கணும்ங்கற அவசியம் இல்லையே. லாஜிக் இல்ல லாஜிக் இல்ல. நான் தான் சொல்றேன் என்ன லாஜிக்னா, இப்ப அவங்களுடைய இது என்னன்னா, இன்னைக்கு திமுகவை அவங்க தோற்கடிக்கணும்ங்கறத மக்கள் எதிர்பார்க்கறாங்க. நான் அதனால தான் தெளிவா சொன்னேன், இன்னைக்கு தாவேகா போய் அந்த கூட்டணியில சேரலன்னா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை வச்சு தாவேகா எடுக்கக்கூடிய அதிகமான வாக்கு வங்கி திமுக கூட்டணியிலிருந்து தான் எடுக்கப்படுது. அப்ப இட் இஸ் கோயிங் டு அட்வான்டேஜ் ஏடிஎம்கே நான் சொல்றேன் நான். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப மக்கள் என்ன நினைப்பாங்கன்னாக்கா, மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னங்க ஒரு தாவேகாக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்ப அதிமுக பாரதிய ஜனதாக்குள்ளார போச்சுன்னாக்கா அவங்க ஒரு பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ஸ் கூட பார்கெயின் பண்ணலாம். என்ன பார்கெயின் பண்ணலாம்? ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு பார்கெயின் பண்ணலாம். இல்ல அதுக்கு உடன்பாடு இல்லையா, ஒரு அப்போசிஷன் லீடரா எப்படி விஜயகாந்த் ஐயா அவர்கள் 11ல வந்தாரோ அந்த மாதிரி இப்ப சுஷில் சொன்ன மாதிரி ஒரு 30-40 சீட்டு கிடைச்சா கூட வின்னிங் சீட் எல்லாமே. அப்ப அந்த மாதிரி சீட் இருக்கும்போது அவங்க ஒரு அப்போசிஷன் லீடரா கூட உட்கார வைக்கலாம். அப்ப அந்த வாய்ப்பை நழுவ விட்டா அது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, விஜய் தனக்கு வந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டாருன்னு விஜய் மேலதான் அவங்க வருத்தப்படுவாங்க. ஏன் இந்த மாதிரி அவர் செஞ்சாருன்னு. அதிமுக கூட்டணி அது பாதிக்க போறது இல்ல. அந்த கூட்டணி பலம்ங்கிறது அதிகமாக வந்திருக்கு. ட்விட்டரில் யுக்திங்கிறது அதிகமாக வந்திருக்கு. மிக்ஸ்டு ரிசல்ட்டாக வந்திருக்கு. இப்போ என்னுடைய புள்ளி நான் என்ன விளக்குறோம் அப்படின்னாக்கா, மக்களினுடைய எதிர்பார்ப்பு திமுக ஆட்சியை அகற்றணுங்கிறதுல பெரிய அளவுக்கு இதில் ட்ராக்ஷன் போகுது. அதனால தான் காங்கிரஸ் எப்படியாவது தாவேகா கூட போயிடாதாங்கிறத அதிக அளவுக்கு பேசினாங்க. அடுத்தது இன்னைக்கு கூட்டணியினுடைய தேவைப்படுதுங்கும் போது தனிப்பட்ட முறையில் தாவேகா நின்றுச்சுன்னா அவங்களுக்கு பலம் கொடுக்காம போயிடும். அப்போ அவர் ஒரு அரசியலினுடைய பவரை அவர் கெயின் பண்ணணும்னா அதிமுக கூட கூட்டணியை போனார்னா தாவேகாக்கு நல்லதா இருக்குங்கிற பார்வையிலையும் அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அவர் பெருமாள் மணியினுடைய இது சப்போஸ் அவங்க போகல, இந்த நெரேட்டிவ் என்ன ஆகுங்கிற மாதிரி இருந்தால் கூட மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிமுகவினுடைய ஆதரவு கொடுத்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கும் போது தாவேகாவினுடைய கூட்டணி அங்கே போகுதோ போகலையோ மக்கள் தங்களுடைய வாக்கு வீணா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் அந்த கூட்டணிக்கு போகலனா கூட வாக்கை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு செலுத்துறதுக்கு முற்படுவாங்க. ஏன்னா அவங்க இல்ல யார் முற்படுவாங்க? அதிமுக பொதுமக்களுக்கு திமுகவினுடைய இந்த 4.25 வருஷம் ஆட்சி காலம் பிடிக்கலங்கிறனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைகளுக்காகவோ தாவேகா அதிமுக கூட போகலையா, அப்ப பரவாயில்லப்பா நம்ம திமுகவே அந்த ஓட்டை போட்டலாம்னு யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா இது மக்களுடைய விருப்பம். அப்ப தாவேகா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ளார போகுதோ போகலையோ திமுகவை அவங்க ஆட்சி கட்டலிருந்து இறக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணனால தான் இது வதந்தியா இருந்தாலும் இவ்வளவு டிராக்ஷன் கிடைக்குது. அப்ப தாவேகா அங்க போகலனாலும் அந்த வாக்கு அதிமுக பாரதிய ஜனதாக்கு பொதுமக்களுடைய வாக்கு விரயமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வாக்கு போடுவாங்க. ஏன்னா நம்ம பல நேரத்தில் பார்த்துருக்கோம், வீட்டிலிருந்து கிளம்பும் போது ஒரு புத்தி இருக்கும், போய் பட்டனுக்கு முன்னாடி அமுத்தும் போது ஒரு புத்தி மாறும். அப்போ மக்கள் எந்த இடத்துலையுமே பெரும்பான்மையான வாக்காளர்கள் நம்மளுடைய வாக்கு விரயமாயிடக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த எலெக்ஷனே என்ன, திமுக வேணுமா வேண்டாங்கிறதா தான் இந்த எலெக்ஷனே. அப்ப அதை நோக்கி தான் பொதுமக்கள் நகருவாங்கன்னு பார்க்குறேன். அப்படிதான் நான் இந்த சர்வேவை பார்க்குறேன். நன்றி.